ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கார பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் அந்த வீட்டோடைய முதலாளி அந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட ஒரு நாள் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமான்னு கேட்டோடனே அந்த பொண்ணு ஏன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நாளைக்கு என்னை பார்க்கறதுக்காக பொண்ணுடைய அண்ணனும் பொண்ணு இங்கே வராங்க. நீ நாளைக்கு ஒரு நாள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்ச அப்படின்னா உன்னை பார்த்துட்டு நான் ஆல்ரெடி லிவிங் டுகெதரில் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இவர் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணுடைய அண்ணனும் பொண்ணும் வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார பொண்ணு செம்ம மாடனாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தா அந்த பொண்ணு இந்த பொண்ணு யாருன்னு கேட்ட உடனே இந்த பொண்ணை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் இங்கே ஒன்றும் சாப்பிட்றதுக்காக வரல, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணை நான் 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், லிவிங் டுகெதரில் தான் இருக்கோம், இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், இருந்தாலும் நான் லவ் பண்ணுற பொண்ணை அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் உங்களை வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் செம்ம கோவமாக அங்கேருந்து ஏஞ்சி வெளியே போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த வேலைக்கார பொண்ணு நன்றி சொல்றாரு. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் நன்றி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க.